வெற்றி வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவு உங்களுக்குள் தன்னம்பிக்கை என்னும் நிகழ்வை நிகழ்த்திவிடும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவின் மீது பயணம் செய்கின்றது. அது உங்கள் மனதுக்குள் பதிவும் நிலை செய்கின்றது. என் உறவுகளே, எப்பொழுதும் நாம் நமக்குள் இருக்கும் தன்மையில் இருந்து இறங்கிக் கொள்ளாமல் ஒரு போக்கிலே நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டும் இருக்காமல் இந்த வாழ்க்கையை அழகூற வாழ வேண்டும். இதற்கு என்னென்ன வழிவகைகள் இயற்கையால் வகுத்து தரப்பட்டிருக்கின்றது என சிந்திக்க வேண்டும். நம்மால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது என்ற நினைப்புகள் நமக்குள் இருத்தல் முதலில் வேண்டும். பிறகு இந்த உலகத்தின் வாழ்த்தடத்தின் மீது மண்தடம் அனைவருக்கும் வாய்ப்புகளை வாரி கொடுத்து கொண்டு இருப்பதை போல் நாம் அதை எப்படி பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை, அரிய மனித பிறவியை வாழ்ந்துவிட வேண்டும், வாழ்ந்த அடையாளத்தை நிலைநாட்டிவிட வேண்டும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையை உங்களுக்குள் நீங்கள் வளர்க்க வேண்டும். எப்பொழுதும் விடாமுயற்சிகளையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் இருக்கும் விதங்கள் செய்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, நிலை பெறாத இந்த உலகம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று இது முடிவுகள் காணும் என்றால் அது கேள்விக்குறியை தான் தழுவும். பாதை முடியாது, பயணங்கள் முடியாது, வாழ்க்கையும் முடியாது. நாம் பிறந்து விட்டோம் இந்த மனித பிறவியில். தொடரும் பந்தங்களோடு சொந்தங்களோடு அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை நாம் அடைந்து வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வரம் என நீங்கள் நினைத்து எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் குழப்பமான தருணங்களிலும் அனைத்தையும் தகட்டெறிந்து விடிந்தால் இது மாறும், நிச்சயம் மாற்றப்படும் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் ஆணித்தரமாக வைத்து இந்த வாழ்த்தடம் மீது ஒரு முறைதான் பிறக்கின்றோம், வாழ்ந்த அடையாளத்தை நிலைநாட்டிவிட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கையாண்டு அழகூற மனித பிறவியை மிக பெருமையாக வாழ முற்படுங்கள். என் உறவுகளே, மண்தடம் நமக்கான வரம். இதன் மீது மனித பிறவி என்பது மிக அரிய பிறவி. அழகூற வாழும் பக்குவத்தை அடைந்து வாழ்ந்த அடையாளத்தை இந்த மண்தடம் மீது நிலைநாட்டுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானதாக மாறும் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை அடைவோம் என்று இந்த பதிவின் மூலமே நமக்குள் ஆசை கொள்வோம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்று மாறுமென்றால் அது நமக்குள் அழகாருக்கும் நினைவுகளை சுமக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலோடு ஒப்பிட்டு நம் வாழ்க்கையை அழகூற கையாளும் மன பக்குவத்தை அடைவோம். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது.